இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸில் மோடி தீபாவளி கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ ஜிஎஸ்டி ரேட்ஸை வந்து குறைக்க போகிறா சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 5%, 12%, 18%, 28% சொல்லி 4 ஸ்லாப்பாக டேக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனை சிம்பிளிஃபை பண்ணி 5%, 18% மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு 12 and 28% வந்து ஸ்கிராப் பண்ண போகிறா சொல்லியிருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட், அதாவது இப்போ சிகரெட்டுக்கெல்லாம் மட்டும் 40% டேரிஃப் போட போகிறா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி 28% போயிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வந்து ப்ராடக்ட்டை வந்து 18% கீழையும், அதே மாதிரி 12% போயிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து 5% ஸ்லாப் கீழே கொண்டு வர போகிறா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 28% பார்த்தோம்னா இப்போ சிமெண்ட்டு, ஆட்டோஸு, அதே மாதிரி இப்போ வந்து பெயிண்ட்ஸு, ஏசியில் 28% போயிட்டு இருக்கு. இதோட டேக்ஸ் வந்து 18% குறைக்க சொல்லி ரொம்ப நாள் டிமாண்ட் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அது கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி 12% பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் ஃபுட்ஸு, இன்சூரன்ஸு, 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ் எல்லாம் 12% போயிட்டு இருக்கு. அதை வந்து இனி வந்து 8% கீழே கொண்டு வர போகிறாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மாதம் 2 லட்சம் கோடியில் வந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அதில் வந்து 5% ஸ்லாப்லேருந்து மட்டும் பார்த்தோம்னா டோட்டல் ரெவன்யூவில் 7%, 12% ஸ்லாப்லேருந்து டோட்டல் ரெவன்யூவில் 5%, அதே மாதிரி 18% ஸ்லாப்லேருந்து டோட்டல் ரெவன்யூவில் 65%, அதே மாதிரி 28% ஸ்லாப்லேருந்து 11% டோட்டல் ரெவன்யூ வரதா சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி ஃபார்ம் 2க்கு அப்புறம் பார்த்தோம்னா மாதம் 12,000 to 15,000 கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து கன்சம்ஷன் வந்து பெரிய லெவலில் பூஸ்டப் பண்ணி எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மாதம் 12,000 to 15,000 கோடி, அதாவது வருஷம் 1.5 லட்சம் கோடி அளவுக்கு மேலே ஜிஎஸ்டியில் வந்து ரிடக்ஷன்ஸ் வரும்போது அதில் வந்து 1 லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தோம்னா டேரெக்டாக கன்சூமர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. மீதிக்கிற 50,000 to 80,000 கோடி பார்த்தோம்னா கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதாவது வருஷம் 50,000 கோடி அப்படின்னு போட்டோம்னா 20 பின்னு எடுத்துட்டோம்னா மொத்தமாக 10 லட்சம் கோடி அளவுக்கு வந்து கம்பெனிஸோட வேல்யூ அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிஃப்டியில் வந்து 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக நம்ம வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ 28% டேரிஃப்லேருந்து 18% டேரிஃப்க்கு மாறுற இப்போ ஆட்டோஸு, ஏசி, அதே மாதிரி பெயிண்ட்ஸு, சிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இங்கிருந்து ஒரு 10% வரைக்கும் ரேலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது தீபாவளிக்கு முன்னாடி. எஃப்ஐஸ் வந்து ஆல்ரெடி 92% ஷார்ட்ஸில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஸ் வந்து ஹெவி ஷார்ட்ஸில் இருக்கும்போது 2019 வந்து பார்த்தோம்னா இப்போ கார்பரேட் டேக்ஸ் செட் பண்ணாங்க. அதே மாதிரி 2017 பிஎஸ்சி பேங்க் ரிஃபார்ம் கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்து எஃப்ஐஸோட டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. இந்த டைமும் இப்போ ஜிஎஸ்டி 2 ரிஃபார்ம் கொண்டு வந்து எஃப்ஐஸோட டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் பட்சத்தில் இங்கிருந்து நிஃப்டி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து தீபாவளிக்கு முன்னாடி ஆல் டைம் ஹீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு அப்புறம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.